Hi dears, welcome back to the English class. Today, this is 12th standard, Unit 3 Supplementary, The Hour of Truth, one act play, written by Percival Wilde. Okay, first let's know about the author. Percival Wilde, 1887 to 1953, was an American author and playwright. இவர் வந்து American author. Playwright means நாடக எழுத்தாளர். Okay, he wrote novels, short stories and one-act plays. He also authored a textbook on the theatre arts. Native to New York City. அவரோட நேட்டிவ் வந்து நியூயார்க் சிட்டி. Wilde graduated from Columbia University in 1906 and worked for a time as a banker. கொஞ்ச நாள் பேங்கரா இருந்தாரு. He began writing plays in 1912. Wilde's plays were especially popular in the Little Theatre movement. Percival Wilde chose to portray the values of life in his plays, throwing light on a specific trait of an individual. அவருடைய ரைட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, டு போர்ட்ரே த வேல்யூஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையினுடைய வேல்யூஸ், அதனுடைய மதிப்புகளை பற்றி சொல்கிற மாதிரி அவருடைய பிளேஸ் இருக்கும். throwing light on a specific trait of an individual. இண்டிவிஜுவலுடைய தனி ட்ரெயிட்டை வந்து வெளிச்சம் காட்டி எழுதியிருப்பார். His one-act play, The Hour of Truth, is a testimony to his craftsmanship, where the three classical unities of time, place, and action are observed. Now we are going to learn the poem The Hour of Truth. Now his play, this one-act play, The Hour of Truth, is a testimony, means his witness, or அவருடைய எழுத்துக்கு ஒரு நல்ல சான்றாக இந்த கதை விளங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. டு ஹிஸ் கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப்னா அந்த கதையை வந்து கொண்டு போகிற விதம், அதை சித்தரித்து கொண்டு போகக்கூடிய அந்த விதத்துக்கு இந்த கதை ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும். வேர் த த்ரீ கிளாசிக்கல் யூனிட்டிஸ் ஆஃப் டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷன், அதுக்குரிய டைமு, அந்த நடக்கக்கூடிய இடம், ஆக்ஷன் எல்லாத்தையும் சரியான விதத்தில் அதில் வந்து சித்தரிச்சிருக்கிறார். தி கிளைமேக்ஸ் ஆஃப் த பிளே டெவலப்ஸ் ரேப்பிட்லி அண்ட் எண்ட்ஸ் வித் எ பிளசன்ட் சர்ப்ரைஸ். அதனோட கிளைமேக்ஸும் வந்து நமக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும், அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல மாரலாக இருக்கும். ஆக்சுவலி திஸ் ஸ்டோரி இஸ் ஒரு ஃபார் எவ்ரி மேன், ஃபார் எவ்ரிபடி திஸ் ஸ்டோரி வில் பி a good example, and it will give a good moral. But according to a Christian, ஒரு கிறிஸ்டியனா இருக்கிறவங்க, they want to lead a witnessed life, அதாவது ஒரு சாட்சி உள்ளவங்கள வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது பைபிள்ல என்ன சொல்லியிருக்கு, அதாவது வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத அவங்க வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து அதுபடி வாழணும், அதுபடி நடக்கணும். அப்படி அவங்க வாழ்ந்து நடக்கிறத தான் வந்து கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு பணியாக அவங்க நினைப்பாங்க. அப்படி நினைக்கும்போது அந்த லைஃப்பில், அதாவது சில நேரத்தில் வந்து நம்மளோட லைஃப்பில் அப்படி நம்ம மற்றவங்களுக்கு சாட்சியாக வாழணும், கடவுளுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹானஸ்டாக இருக்கணும் அப்படின்னு போய்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம லைஃப்பில் கடவுள் வந்து நமக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார், அல்லது ஒரு டெஸ்ட் வைக்கிறார். இவன் எப்படி இருக்கிறான்னு பார்ப்போம். இந்த லைஃப்பில் இருந்து அவன் வந்து அந்த 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 ஹானஸ்ட்டுக்கு அவன் கீழ்ப்படுகிறானா, அவன் விட்னஸாக வாழ்கிறானா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறாரு, ஒரு சோதனைன்னு சொல்லுங்களேன். அது நம்ம தமிழ்நாட்டு இந்த ஹிந்துயிசமில் சொல்கிற மாதிரி திருவிளையாடல், கடவுள் வந்து திருவிளையாடல் பண்ணுறாரு, அது மூலமாக அவர் சோதிக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதில் எப்படி அவன் மீண்டு வர்றான் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. ஓகே, now let's go to the story. See, this is a big story in a dialogue form. So dialogue formல இருக்கு. So it will take 3 times. It will take 3 times to finish this lesson, I think. Just listen patiently.
Okay, but it is very interesting and gives good moral for us. See here, the Swami Pandal, you do it yourself because it will take much time to finish this. Okay, look here. Sorry. See the title, The Hour of Truth. The Hour of Truth. Truth means honest or உண்மை, சத்தியம் என்பது. ஓகே, சத்தியம். சத்தியத்தில் எப்படி நிற்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். நம்ம தமிழ் கதைகளில் வந்து ஹரிச்சந்திரனை பார்க்குறோம். அவன் எப்படி உண்மையே பேசி கடைசி வரைக்கும் இருந்தான். அவனுக்கும் வந்து கடவுள் வந்து லைஃப்பில் ஒரு சோதனையை கொடுக்குறாரு, ஒரு டெஸ்ட் கொடுக்குறாரு. அந்த டெஸ்ட்டில் கூட அவன் உண்மையை சொல்லி கடைசியில் அவனுடைய ஃபேமிலி வந்து கடவுள் வந்து பிளஸ் பண்ணுற மாதிரி நம்ம அந்த ஹரிச்சந்திரன் அந்த ஸ்டோரியில் ஹீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ட்ரூத். ட்ரூத்துக்காக, சத்தியத்துக்காக நிற்கிறத நம்ம அந்த கதையில் பார்க்குறோம். ஹியர் ஆல்சோ அது மாதிரி நீங்கள் ஒரு கதை இதை வச்சுக்கோங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் such a similar thing here. Okay, now listen here. Here is a play which describes a situation where the honesty and uprightness of the protagonist is put to a crucial test. Protagonist means the leading character or hero of the story. இந்த கதையில் வரக்கூடிய leading character, அதாவது the important character, ஒரு hero. ஹீரோன்றது not only a young person, the important character of the story. Okay, here the protagonist is the father of a family. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்பா பற்றி இது வருது. Which describes a situation where the honesty and uprightness of the protagonist, அவர் வந்து ரொம்ப ஹானஸ்டியாக நேர்மையாக இருக்கிறாரு. அப்ரைட்னஸ்னா நீதி நெறிமுறையில் கரெக்டாக வாழ்கிறார். அவருடைய அந்த ப்ரோட்டகானிஸ்டுக்கு வந்து ஒரு குரூஷியல் டெஸ்ட். குரூஷியல் மீன்ஸ் ஹியர் ஒரு need to make some big decision. The decisions are critical, especially in the success or failure of something. அவர் வந்து முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய தருணம். அந்த மாதிரி நேரத்தில் whether he stands for honesty and his uprightness still, that only here we are going to see. அப்படி ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை அவருக்கு வருது. He is compelled by his family members to compromise on his ethical principles. Ethical principles means ethical அப்படின்றது அவருடைய moral. அவர் வந்து ஒழுக்கமாக நேர்மையாக இருக்கக்கூடிய அவருடைய பிரின்சிபிள்ஸ் கொள்கையில் இருந்து அவர் வந்து தவறி போகிற அளவுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே அவரை வந்து கம்பல் பண்ணி ஒன்றும் இல்லைப்பா இது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. வெதர் ஹீ stands on his ethical principles or whether he stands for honesty or he got failed in that we are going to see in this story. Let's find out how he is saved from the crisis. Crisis means here அப்படிப்பட்ட ஒரு மோசமான டைமில் இருந்து, ஒரு டிஃபிகல்ட்டி சுச்சுவேஷனில் இருந்து, டிஃபிகல்ட்டி சுச்சுவேஷனில் டெசிஷன் எடுக்கக்கூடிய அவருடைய கிரிசிஸில் இருந்து எப்படி காப்பாற்றப்படுகிறார் என்பதுதான் இந்த கதை. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see the characters here. இதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரம் நம்ம அதை பார்க்குறோம். நம்ம ராபர்ட் பால்ட்வின், he is the father of a family. First, he is the father of a family. He is working as a secretary in a bank to the manager, to the president John Gresham. John Gresham அப்படின்னு ஒருத்தர் இங்கே நம்ம கொடுக்கல, பட் யூ நோ தட். ஃபர்ஸ்ட் ஜான் கிரேஷம் இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் எ பேங்க். அந்த பேங்க்கில் ராபர்ட் பால்வின் இஸ் த செக்ரட்டரி டு த President John Gresham. Okay, Martha, she is the wife of Robert Baldwin. John, he is the son of Robert Baldwin and Martha. Evie was the daughter of the Robert Baldwin and Martha. Mr. Marshall,
he is the another president of another bank. Okay, நம்ம first ஒரு bank இவங்க ஒர்க் பண்ற பேங்க்ல ஜான் கிரேஷம் was the president of the bank, and he was Robert Baldwin was the secretary there. Okay, Mr. Marshall is the president of another bank. Okay, now let's start the story. It is rather a hot and sultry Sunday afternoon, and the sun overhead and the baked clay underfoot are merciless. In the distance, lowering clouds give promise of coming relief. So, on the situation, on the climatic condition, it is rather a hot and sultry Sunday. ஒரே ஹாட்டா ஒரே புழுக்கமாக இருக்கு அந்த சண்டே ஆஃப்டர்நூன். அண்ட் த சன் ஓவர் ஹெட், சன் வந்து ரொம்ப எரிக்குது, அதாவது சூரியன் பல்லா காமிக்குது சொல்லுவாங்களே, அப்படி வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. அந்த பேக்டு கிளே அண்டர் ஃபுட், பேக்டு கிளே மீன்ஸ் ஹியர் அந்த தரை, அதாவது நமக்கு கால் கீழே இருக்கக்கூடிய தரையெல்லாம் வந்து ஃபுட் ஆர் மர்சிலெஸ் மீன்ஸ் அது கருணையே காமிக்காம அப்படியே சூடாக இருக்குது. In the distance lowering clouds, கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா clouds கொஞ்சம் மேகமாக வருது. அதை பார்க்கும்போது it give promise of coming relief. ஸோ இந்த சூட்டில் இருந்து கொஞ்சம் நமக்கு ரிலீஃப் கிடைக்கலாம், அந்த clouds வந்து மழை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரியுது. And at the parlor window of a trim little cottage, the Baldwin family is anxiously awaiting the return of its head. Parlor means here sitting room or drawing room, where the visitors or guests will be seated. Okay, and the parlor window la vandu of a trim little cottage. Cottage means here a small house, typically one in the country, அதாவது கிராமத்தில் அல்லது ஒரு நகர் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடு, சின்ன வீடு, தனி வீடு. ஓகே, the Baldwin family is anxiously awaiting the return of its head. எல்லாருமே anxiously means very showing worry or nervousness, எல்லாம் ஒரு திக்குன்ற மாதிரி உட்கார்ந்துருக்குறாங்க. awaiting the return of its headனா அந்த வீட்டு தலைவர் திருப்பி வருவார், அவருடைய வருகையை எதிர்நோக்கி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜான் Baldwin's son, an average young man of 27, is smoking a pipe as philosophically as if this day were no whit more momentous than any other. So அந்த பால்வினோட சன் வந்து ஜான் வந்து he was 27, ஒரு 27 வயசு இருக்கும். he was a young man. he was smoking a pipe, அதாவது இந்த அங்கே ஃபாரின் கண்ட்ரீஸில் பைப்லேயே ஸ்மோக் பண்ணுவாங்கள்ல, அந்த சிகரெட் இல்லாமல் பைப்லேயே ஸ்மோக் பண்ணக்கூடிய அதை பிடிச்சிக்கிட்டு, as philosophically means தத்துவமாக பார்க்கும்போது இந்த நாள் ஒன்றும் மற்ற நாளை விட ஒரு விசேஷித்த நாளாக இல்லை அப்படின்னு ஒரு விரக்தியோட அந்த மெதுவாக ரிலாக்ஸ்டாக அந்த ஸ்மோக் பண்ணுறான். பட் மார்த்தா his mother has made little progress in the last half hour. அவங்க அம்மா பற்றி இங்கே என்ன கொடுத்துருக்கு, has made little progress, it is given. a little கொடுத்துருந்தா அது பாசிட்டிவ், கொஞ்சம் நகர்ந்தாங்கன்னு வரலாம். little progress means நெகட்டிவ். அவங்க எந்த அசைவுமே இல்லாமல் இங்கிட்டும் அங்கிட்டும் எந்த பக்கமும் அசையாமல் அமைதியாக உட்காந்துட்டே இருக்கிறாங்க, ஒரு சைலண்ட்டாக உட்காந்துக்கிறாங்க லாஸ்ட் ஆஃப் அவர். அண்ட் ஈவி Baldwin's daughter takes no pains to conceal her nervousness. Nervousness means ஒரு நடுக்கமாக எதையோ பற்றி நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்கிறது. அந்த கவலைப்பட்டே இருக்கிறத வந்து மறைச்சிக்கணும் அப்படின்னு இல்லாமல் வெளிக்காட்டுற மாதிரியே ஒரு நர்வஸாக இருக்கிறாங்க. ஓகே, there is a tense pause, ஒரே அமைதியாக ஆகுது. அந்த நேரம் வந்து ஒரு half hour ஒரே அமைதியாக இருக்குது. ஓகே, it seems as if none of them likes to break the silence. அதை பார்க்கும்போது அந்த சைலன்ஸை வந்து யாருமே உடைக்கிறதுக்கு முன் வரல, எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க. ஒருத்தர் ஸ்மோக் பண்ணிட்டு, அந்த ராபர்ட் பால்வினோட சன் வந்து ஸ்மோக் பண்ணிகிட்டே இந்த நாள் ஒன்று மற்ற நாளை விட வித்தியாசமாக இல்லைன்னு ஒரு ஃபிலாசபிக்கலாக இருக்கிறான். அவனோட பால்வினோட பொண்ணு டாட்டர் வந்து ஈவி, she was very nervous, and her mother we have seen that she sat silently without any movements. Okay,
For the 10th time in 10 minutes, Evie goes to the window and looks along the sultry road. 10 மினிட்ஸில் 10 நிமிஷத்தில் 10வது வாட்டி போய் ஈவி வந்து விண்டோவில் போய் பார்க்குறா, அந்த சல்ட்ரி ரோடை பார்க்குறா. ஷி வாஸ் expecting her father to come, so she was again and again she was watching through the window. Okay, this was the situation. The scene at Baldwin's home. இது பால்வினோட வீடு. அங்கே நடக்கக்கூடிய டயலாக் ஃபார்மில் இருக்கு. லெட்ஸ் see that. First, மார்த்தா, பால்வினோட வைஃப். ஓகே, அம்மா. இட்ஸ் டைம் he was home. ஸோ மார்த்தா சொல்கிறாங்க, இப்போ அவர் வரக்கூடிய நேரம் ஆயிடுச்சே. யாருன்னா அவங்க ஹஸ்பண்ட் ராபர்ட் பால்வின். வரக்கூடிய நேரம் ஆயிடுச்சே சொல்கிறாங்க. ஈவி, her daughter is mother. Martha, I do hope he hasn't forgotten his umbrella. He has such a habit of leaving it behind him. So here Martha wanted to break the silence, long silence, but Evie keeps up the Evie wants to continue the silence, so simply she said, yes mother. Martha continued that, I do hope he hasn't forgotten his umbrella. He has such a habit of leaving it behind him. ஸோ எப்பயுமே உங்கள் அப்பா அம்பரலா கொடையை விட்டுட்டு போக மாட்டாரே, இப்போல்லாம் வந்து கொடையை விட்டுட்டு போகக்கூடிய அந்த ஹேபிட்டை வச்சுருக்கிறாரு அப்படின்னு அவங்க அம்மா ஆரம்பிக்கிறாங்க. ஈவி, எஸ் மதர். மாத்தா, இட் மைட் ரெயின், டோன்ட் யூ திங்க் ஸோ ஈவி? மழை வரந்தாலும் வரலாம் இல்லை ஈவி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அம்மா. ஈவி, ஆஃப்டர் எ பாஸ். மதர், கொஞ்சம் டக்குன்னு சொல்லல, கொஞ்சம் பாஸ் விட்டுட்டு மதர் சொல்கிறான். தெர் இஸ் நோ ஆன்சர். அவங்க அம்மா வந்து அப்படின்னு சொல்லி கேட்கல. ஸோ அகெயின் ஷீ கால்ஸ் மதர். மிஸ்ஸஸ் பால்வின் டர்ன் ஸ்லோலி. அப்போ அவங்க அம்மா மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க. மிஸ்ஸஸ் பால்வின் இஸ் மார்த்தா இட் செல்ஃப். மார்த்தா இஸ் த வைஃப் ஆஃப் ராபர்ட் பால்வின். ஸோ மார்த்தா as well as Mrs. Baldwin is the same woman, the mother of Evie and John and wife of Baldwin. Okay, so she calls her again, mother, what does Mr. Gresham want with him? Has he done anything wrong? See, Evie asks her mother like this. Mr. Gresham, she did not tell that her father, அவரோட பேரை சொல்கிறான். அதாவது அப்பா அப்படின்னு சொல்லாமல் மிஸ்டர் கிரேஷம் எதுக்கு நம்ம அப்பாவை கூப்பிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறான். ஹாஸ் ஹி டன் எனிதிங் ராங்? நம்ம அப்பா எதுவும் தப்பு செஞ்சுருக்கிறாரா சொல்லி கேட்குறான். ஓகே, மார்த்தா ப்ரவுட்லி. மார்த்தாவுக்கு ஒரு பெருமையாக சொல்கிறா, யுவர் ஃபாதர் நோ ஈவி. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் பற்றி அவளுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. உங்கள் அப்பாவா? அவர் மேலே தப்பு கிடையாது சொல்கிறா, ப்ரௌடாக சொல்கிறான். ஈவி, தென் வை டிட் மிஸ்டர் கிரேஷம் சென்ட் ஃபார் ஹிம்? அப்போ ஈவி கேட்குறா, அப்போ மிஸ்டர் கிரேஷம் எதுக்கு அப்பாவை கூப்பிட்டுருக்கிறாரு அப்படின்னு கேட்குறா. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர், இட் இஸ் கிவன் இன் த பாக்ஸ். சி ஹியர், திஸ் இஸ் ஃபார் அவர், நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக இது நம்ம கொடுக்குறாங்க. ஓகே, இந்த ஸ்டோரியை ஷார்ட்டாக கொடுக்குறாங்க. Martha and Evie hear that Gresham had been arrested on suspicion of committing a fraud in his bank. They are angry and shocked at the news. ஸோ இங்கே கொடுத்தது நமக்கு பெட்டர், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக வந்து மார்த்தா அண்ட் ஈவி ஹியர் தட் கிரேஷம்ன்றவர் நம்ம யாருன்னு பார்த்தோம், ஜான் கிரேஷம்ன்றவர் வந்து ஒரு பேங்க்கினுடைய பிரசிடெண்ட்டு. அந்த பேங்க்கில் தான் வந்து இந்த மார்த்தாவோட ஹஸ்பண்ட் ராபர்ட் பால்வின் வந்து செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுறாரு. இப்போ வந்து கிரேஷம், பிரசிடெண்ட் ஆஃப் த பேங்க் கிரேஷமை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து பேங்க்கில் ஒரு ஃப்ராட் பண்ணிக்கிறார், ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணிக்கிறார். அதாவது பேங்க்கில் வந்து மணி டிபாசிட் பண்ண அந்த மணியெல்லாம் எடுத்து அவருடைய சொந்த செலவுக்கு ஏதோ ஒன்று பயன்படுத்தியிருக்கிறார். அதை வந்து கண்டுபிடிச்சிட்டு அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தே ஆர் ஆங்க்ரி அண்ட் ஷாக்ட் அட் த நியூஸ். ஸோ இந்த நியூஸை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டுட்டு கோவமாகவும் அதனால் ஷாக் ஆகிறாங்க. ஏன் அப்படி ஆகிறாங்கன்னா, அந்த பேங்க்கோட பிரசிடெண்ட் ஜான் கிரேஷமை வந்து
அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா அதில் வந்து இவங்க அப்பா தான் செக்ரட்டரி ராபர்ட் பால்வின். அப்போது நம்ம அப்பாவையும் அவர் கூட சேர்ந்து சம்மந்தப்படுத்தி குற்றவாளியாக நினைப்பாங்களோ, நம்ம அப்பாவும் அதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்களோ, நம்ம அப்பாவை வந்து குற்றவாளியை ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இப்போ ஒரு ஷாக்காகவும் ஒரு கோவமாகவும் அதை பற்றி தான் நர்வஸ்னஸ்ஸாக இருக்கிறாங்க. இப்போ அப்பாவை வந்து அந்த கிரேஷம் கூப்பிட்டு விட்டுருக்கிறார். இந்த பிரசிடென்ட் ஆஃப் த பேங்க் கிரேஷம் வந்து இவங்களோட அப்பா, அதாவது செக்ரட்டரி ஆஃப் த ஹிஸ் செக்ரட்டரி ராபர்ட் பால்வினை கூப்பிட்டுருக்கிறாரு. எதுக்கு கூப்பிட்டுருக்காருன்றது தான் இப்போ வந்து இவங்க விசாரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, have you understood this? Now look this. Martha, he wanted to talk to him. அந்த கிரேஷம் வந்து நம்ம அப்பா கிட்ட பேசணும்னு தான் கூப்பிட்டுருக்கிறாரு. இப்போ ஈவி கேட்குறா, வாட் அபவுட் மிஸ்டர் கிரேஷம் ஹேஸ் பீன் அரெஸ்டட், they are going to try him tomorrow, what can he want with father? அப்பா அவங்க ஈவி கேட்குறா, எதை பற்றியா இருக்கும்? மிஸ்டர் கிரேஷம் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, நாளைக்கு அவரை வந்து விசாரணை செய்ய போகிறாங்க. நாளைக்கு அப்படி விசாரணை செய்யும்போது நம்ம அப்பாவை ஏன் கூப்பிட்டுருக்கிறாரு, நம்ம அப்பாவால் அவருக்கு என்ன ஆகிறதுக்கு முடியும்னு கூப்பிட்டுருக்கிறாரு சொல்லி கேட்குறான். ஸோ மார்த்தா, யுவர் ஃபாதர் வில் ஹாவ் டு கிவ் எவிடன்ஸ். உங்கள் அப்பா தான் வந்து எவிடன்ஸ் கொடுக்கணும், அந்த விட்னஸ் சாட்சி கொடுக்கணும், அந்த ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மார்த்தா சொல்கிறா. அதுக்கு ஈவி, பட் ஹீ இஸ் கோயிங் டு கிவ் எவிடன்ஸ் அகெயின்ஸ்ட் மிஸ்டர் கிரேஷம். வை ஷுட் மிஸ்டர் கிரேஷம் வாண்ட் டு see him? ஆனால் வந்து அப்பா வந்து கிரேஷம்க்கு எதிர்த்து தானே எவிடன்ஸ் கொடுக்க முடியும். அப்போ எதுக்கு கிரேஷம் வந்து அப்பாவை பார்க்கறதுக்கு கூப்பிட்டுருக்கிறாரு? எதிர்த்து தானே பேச போகிறாரு, அப்போ எதுக்கு எதிர்த்து தானே எவிடன்ஸ் கொடுக்க போகிறாரு. ஆனால் ஏன் அப்பாவை கூப்பிட்டுருக்கிறாரு கிரேஷம் அப்படி சொல்லி கேட்குறான். மாத்தா அவங்க அம்மா சொல்கிறாங்க, I don't know Evie, you know, your father doesn't say much about his business affairs. She pauses. I don't know Evie, எனக்கு தெரியாது. உனக்கு ஏற்கனவே தெரியும் அப்பா வந்து அவருடைய பிஸ்னஸ் அஃபேர்ஸ்லாம் என்கிட்ட பேச மாட்டார்னு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் she pauses. I didn't know there was anything wrong with the bank until I saw it in the papers. ஸோ இதை நியூஸ் பேப்பரில் பார்த்த பிறகு தான் எனக்கே இந்த நியூஸ்லாம் தெரியும். உங்கள் அப்பா எதுவுமே என்கிட்ட சொல்லலை. யுவர் ஃபாதர் வுட் நாட் டெல் மீ டு ட்ரா மை மணி அவுட். நான் வேறு அந்த பேங்க்கில் என்னோட மணி போட்டு வச்சுருக்கிறேன், டிபாசிட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை கூட உங்கள் அப்பா மணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலையே. ஹி தாட் இட் வாசன்ட் லாயல் டு மிஸ்டர் கிரேஷம். அப்படி எடுத்தால் அது வந்து கிரேஷம்க்கு நம்ம வந்து ஹானஸ்டாக இல்லைன்னு ஃபீல் நினைச்சாரு. ஈவி நாட்ஸ். I did it of my own accord against his wishes when I suspected. ஸோ எனக்கு வந்து ஒரு டவுட்டு, ஒரு சஸ்பெக்டட், நான் வந்து அவங்கள டவுட் படும்போது அந்த உங்கள் அப்பாவுக்கு எதிர்த்து தான் நான் வந்து அந்த பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன், என்னுடைய பணத்தை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஈவி ஆஃப்டர் a pause, do you think that father had anything to do with she does not like to say it. ஸோ அவள் என்ன சொல்ல வரானா, நம்ம அப்பா கூட அதில் சம்மந்தப்பட்டிருப்பார் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த வித் ரெக்கிங் ஆஃப் த பேங்க், அந்த பேங்க்கினுடைய பேங்க்ரப்சியில் நம்ம அப்பாவுக்கும் சம்மந்தம் உண்டான்னு கேட்குறதுக்கு வர்றா. ஆனால் அவங்க அப்பா மேலே அவள் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை, அவங்க அப்பாவோட ஹானஸ்ட்டை பார்த்துட்டு அந்த அளவுக்கு நம்ம அப்பா இருக்க மாட்டாருன்னு அதை சொல்கிறதுக்கு தயங்குறான். ஓகே, see here, Evie after a pause, she asks his mother, do you think that father had anything to do with Martha, with the wrecking of the bank? அதாவது பேங்க்கினுடைய இந்த ஃப்ராடு தனத்தில், அதாவது பேங்க் இந்த மாதிரி பேங்க்கை க்ளோஸ் பண்ண இந்த விஷயத்தில் அப்பாவும் சம்மந்தப்பட்டிருப்பாருந்தானே நீ நினைக்கிற? யூ நோ ஹிம் பெட்டர் தேன் த டிவி. நீ உங்கள் அப்பாவை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறியே, இப்படி கேட்குறியே அப்படி சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. தென் ஏவி, பட் டிட் ஹி நாட் நோ வாட் வாஸ் கோயிங் ஆன். அப்போ என்ன நடக்குதுன்னு அப்பாவுக்கு தெரியாதா அப்படி சொல்லி கேட்குறான். Martha after a pause, Evie, I don't believe your father ever did a wrong thing in his life. Not if he knew it was wrong. He found out what Mr. Gresham was doing. ஸோ மார்த்தா சொல்கிறா, என்னுடைய அனுபவத்தில் உங்கள் அப்பா வந்து வாழ்க்கையில் இது வரைக்கும் இப்படிப்பட்ட தவறு எதுவுமே செஞ்சது கிடையாது. நாட் இஃப் ஹி நோ இட் வாஸ் ராங், தெரியாமல் கூட செஞ்சது கிடையாது.
ஹி ஃபவுண்டட் பை ஆக்சிடெண்ட். இப்போ கூட ஒரு பை ஆக்சிடெண்ட்டாக தான் வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சாரு. மிஸ்டர் கிரேஷம் செய்கிறது தப்புன்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மார்த்தா சொல்கிறா. ஈவி, ஹவு டு யூ நோ தட்? உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்குறான். ஏன் இங்கே ஹவு டு யூ நோ தட் கேட்குறான்னா, அவங்க அம்மா முன்னால் சொல்லும்போது உங்கள் அப்பா தான் எந்த பிஸ்னஸ் அஃபேர்ஸும் என்கிட்ட பேச மாட்டார், உங்கள் அப்பா என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொன்னாங்களே, இப்போ எப்படி இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, ஐ டோன்ட் நோ இட், ஐ சஸ்பெக்ட் இட். எனக்கும் தெரியாது, அவர் எதுவும் சொல்லலை, நான் வந்து அதை டவுட் பண்ணுறேன். ஐ சஸ்பெக்ட் இட் சம்திங் ஹி சேட். அவர் சொன்ன கொஞ்சத்தை வச்சு நானாக சஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டேன். யூ சி ஈவி, ஹீ காண்ட் ஹவ் டன் எனிதிங் ராங், they haven't indicted him. இங்கே பாரு ஈவி, உங்கள் அப்பா வந்து எதையுமே தப்பு செய்ய மாட்டார். அவங்க வந்து உங்கள் அப்பாவை வந்து குற்றப்படுத்த மாட்டாங்க. they haven't indicted him. indicted means charge with a crime. அவங்கள வந்து blame பண்ணுறது. உங்கள் அப்பா வந்து அவங்க குற்றப்படுத்தலை, அவங்க உங்கள் அப்பாவை குற்றம் சொல்லலை, கிரேஷமை தான் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா புரிய வைக்கிறாங்க. ஓகே, அண்ட் தென் ஈவி here slowly, no, they didn't indict him because they want him to testify against Mr. Gresham. That's little consolation, mother. அப்ப ஈவி வந்து மெதுவா, no, they didn't indict him, அவங்க வந்து குற்றப்படுத்தல, because they want him to testify against Mr. Gresham. ஏன் குற்றப்படுத்தலைன்னா, மிஸ்டர் கிரேஷம்க்கு ப்ரூவ் அகெயின்ஸ்டாக சாட்சி சொல்கிறதுக்கு நம்ம அப்பாவை தவிர யாரும் இல்லை, அப்பா தான் சொல்லி ஆகணும். அது ஒரு சின்ன ஆறுதல் கொடுக்குது. அந்த ஆறுதலை வச்சு அப்பா வந்து கூட சம்மந்தப்படலைன்றது மற்றவங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஈவி ஒரு சின்ன ஆறுதலை சொல்கிறா. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது John enters. John enters here means not enters into the home, he enters into the matter or he enters into the dialogues, conversation. Okay, John, look here mother, what does Gresham want with the governor? Here governor it is given, no, it is not the governor of the state and all. The way John addressing his father, அதாவது சில 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 இப்போ நம்ம பார்க்கறக்கூடிய படங்களில் கூட எங்கள் தலைவரை காணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டலாக கேட்பாங்க. அது மாதிரி ஒரு ஒரு மோக்கிங் வே. ஓகே, அப்போ அவன் கேட்குறான், வாட் டஸ் கிரேஷம் வாண்ட் வித் த கவர்னர்? இப்போ கிரேஷம்க்கு நம்ம கவர்னர்னா அவங்க அப்பா கிட்ட என்ன விரும்பி கூப்பிட்டுருக்காரு சொல்லி கேட்குறாரு. ஈவி, ஐ ஜஸ்ட் பின் ஆஸ்கிங் தட், நானும் இப்போ அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஈவி சொல்கிறான். மாத்தா, ஐ டோன்ட் நோ ஜான், எனக்கு தெரியாது ஜான் சொல்கிறான். ஜான், டின்ட் யூ ஆஸ்க் ஹிம், நீங்கள் கேட்கலையா சொல்லி கேட்குறேன். மாத்தா, எஸ் ஐ ஆஸ்ட் ஹிம், ஹி டின்ட் சே ஜான் anxiously, ஐ டோன்ட் திங்க் ஹி knew himself. நான் கேட்டேன், ஆனால் அவர் சொல்லலை ஜான். ஐ டோன்ட் திங்க் ஹி knew himself. அவருக்கே எதுக்கு கூப்பிட்டான்றது தெரியாமல் இருக்கலாம் அப்படி சொல்கிறார். ஜான், ஆஃப்டர் அன் இன்ஸ்டன்ஸ் தாட், கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஜான் என்ன சொல்கிறான், ஐ வாஸ் டாக்கிங் டு த அசிஸ்டன்ட் கேஷியர் எஸ்டர்டே. நேற்று நான் வந்து நம்ம பேங்க்கில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் கேஷியரை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஈவி வந்து டோனோவேன், அந்த டோனோவேனா சொல்லி கேட்குறான். அந்த கேஷியர் பேர் வந்து டோனோவேன். John, yes, Donovan. I saw him up at the athletic club. He said that nobody had any idea that there was anything wrong until the crash came. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, அத்லெட்டிக் கிளப்பில் நான் வந்து அவர் பார்த்தேன். அவர் என்ன பேசினார்னா, யாருக்குமே இந்த பேங்க்கோட கிராஷ் இப்படி ஆகும், இப்படி வந்து மூழ்கி போயிருன்றது யாருக்கும் எந்த ஐடியாவும் கிடையாது. டோனோவான் had been there 8 years. அங்கே 8 இயர்ஸாக கேஷியராக ஒர்க் பண்ணுறாரு. he thought he was taken care of for the rest of his life. இன்னும் அவரோட ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப்லையும் அந்த பேங்க்கில் அவருக்கு அது மூலமாக நல்லா நம்ம லைஃப்பை ரன் பண்ணலான்னு நினச்சாரு. he had got married on the strength of it. ஸோ இந்த பேங்க்கில் கிடைக்கக்கூடிய சேலரி இதனுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை காமிச்சு தான் நல்லா மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் தென் ஒன் மார்னிங் தேர் வாஸ் அ சைன் அப் ஆன் த டோர். ஆனால் ஒரு நாள் காலையில் திடீர்னு பேங்க் டோர் வந்து க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னு, அதாவது பேங்க்ரப்சி ஆயிடுச்சுன்றது தெரிஞ்சிருச்சு. இட் வாஸ் லைக் எ போல்ட் அவுட் ஆஃப் எ கிளியர் ஸ்கை. See here, like a bolt out of a clear sky. It is the idiomatic expression.
இது வந்து இடியம்ஸ். இடியம்ஸில் வந்து என்னென்னா, இப்போ நம்ம வந்து தமிழில் வந்து முழு பூசணிக்காயை சோத்தில் வச்சு மறைக்கிறது போல் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இங்கே வந்து போல்ட் அவுட் ஆஃப் ஏ கிளியர் ஸ்கைனா, கிளியர் ஸ்கை வந்து கிளியராக இருக்கும்போது, அதாவது வித்தவுட் எனி கிளவுட்ஸ் கிளியராக இருக்கும்போது வி நோ தட் தேர் ஒன்ட் பி ரெயின். அப்போ மழை வராதுன்றது நமக்கு தெரியும். ஆனால் அப்படி கிளியர் ஸ்கையில் திடீர்னு ஒரு இடியும் மின்னலும் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? வராது, ஆனால் வரும். அப்படி திடீர்னு நடக்கக்கூடியது ரேர். அதாவது அன்எக்ஸ்பெக்டட்லி, நம்ம எதிர்பாராத விதமாக நடக்கிறது. எதிர்பாராத விதமாக வந்து இப்படி பேங்க் வந்து மூடி போய் அவருக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு அந்த டோனோவானுக்கு அப்படின்னு சொன்னதாக, அங்கே வந்து அத்லட்டிக் கிளப்பில் அவனை பார்த்ததாக ஜான் வந்து அந்த மேட்டரை இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். ஓகே, let's understand better. See here, in this box. After Mr. Gresham's arrest, Evie and Martha get the news that Donovan, another employee of the bank, has also lost his job. இப்போ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்னா, அந்த கிரேஷமோட அரெஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ண கேஷியராக ஒர்க் பண்ண டோனோவானுக்கும் இப்போ வந்து ஜாப் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க, ஷாக் ஆகுறாங்க ஈவி. அண்ட் ஃபாதர், அப்போ நம்ம அப்பாவுக்கு கேஷியருக்கும் அந்த நிலமை நம்ம அப்பாவுக்கும் ஜாப்லெஸ் தானே அப்படின்னு சொல்லி ஈவி கேட்குறா. ஜான், he says the governor must have known. He'll swear nobody else did. You see, father was closer to Gresham than anyone else. That puts him in a nice position, doesn't it? ஸோ இங்கே அவங்க ஜான் என்ன சொல்ல வரான்னா, he says the governor must have known. கவர்னர்னா இவங்க அப்பாவை சொல்கிறான். ஆனால் அப்பா அப்படி கிடையாதே. he'll swear nobody else did. அப்பாவை தவிர அவர் வந்து யாரையும் நம்ப மாட்டார். யூ சி, ஃபாதர் வாஸ் க்ளோசர் டு கிரேஷம் தேன் எனிவன் எல்ஸ். மற்றவங்களோட ஃபாதர் வந்து கிரேஷம்க்கு ரொம்ப க்ளோசர். அவரால் தானே அவர் வந்து நல்ல பொசிஷனில் இருக்கிறாரு, டசன்ட் இட்? மார்த்தா வந்து, வாட் டு யூ மீன் ஜான், நீ என்ன சொல்ல வர சொல்லி அவங்க அம்மா ஜான்கிட்ட கேட்குறாங்க. ஜான் வந்து, ஃபாதர் இஸ் த ஒன்லி விட்னஸ் அகெயின்ஸ்ட் ஜான் கிரேஷம் அண்ட் மீ நேம்ட் ஆஃப்டர் ஹிம் ஜான் கிரேஷம் பால்வின் அட் யுவர் சர்வீஸ். அப்போ ஜான் சொல்கிறான், ஃபாதர் இஸ் த ஒன்லி விட்னஸ் அகெயின்ஸ்ட் ஜான் கிரேஷம். இப்போ வந்து ஜான் கிரேஷம் வந்து அரெஸ்ட் ஆகியிருக்கிறாரு. அவருக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு விட்னஸ், சாட்சி வந்து நம்ம அப்பா மட்டும்தான். நல்லா பார்த்துக்கோங்க, ஜான் கிரேஷம் வந்து என்னோட பேர், எனக்கு பேரே நீங்கள் ஜான் கிரேஷம் பால்வின் வச்சுருக்கிறீங்களே, இதுவே அந்த ஜான் கிரேஷமோட பேரை தானே எனக்கு வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான். மாத்தா, யுவர் ஃபாதர் வில் டூ ஹிஸ் டியூட்டி ஜான், நோ மேட்டர் வாட் கம்ஸ் ஆஃப் இட். உங்கள் அப்பா வந்து தன்னுடைய கடமையை தான் செய்வார் ஜான், அதில் எந்த பிரச்சனையும் வராது, எந்த பிரச்சனையும் வந்தாலும் அவர் பார்த்துக்கிடுவார் சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஜான் ஷார்ட்லி, ஐ நோ இட் அண்ட் ஐ எம் நாட் ஷியர் பட் வாட் இஸ் ரைட். தே லுக் அட் ஹிம் இன்கொயரிங்லி. ஸோ எனக்கு தெரியும் அது, ஆனாலும் எது சரின்றதே எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு குழப்பத்தோட அவங்கள பார்க்குறான். தேர் இஸ் ஜான் கிரேஷம் grown rich in 20 years and the governor pegging along as his secretary at $60 a week. சொல்கிறான், ஜான் கிரேஷம்ன்ற அந்த பிரசிடென்ட் ஆஃப் த பேங்க் வந்து 20 இயர்ஸில் வந்து பணக்காரனாக ரிச் ஆகிருக்கிறாரு. ஆனால் அவர் கூடயே சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக இருந்த நம்மளோட அப்பா, நம்ம கவர்னர் வந்து பெக்கிங் அலாங் மீன்ஸ் ஹியர் இட் ரெஃபர்ஸ் டு ஒர்க்கிங் ஹார்ட்லி, அதாவது லெபோரியஸ்லி, டாய்லிங் லைக் எ டாக். அதாவது நாய் மாதிரி சுற்றி வந்து விசுவாசமாக வேலை செய்கிறவங்கள தான் இங்கே பெக்கிங் அலாங் கொடுத்துருக்கு. நம்ம அப்பா வந்து நாய் மாதிரி அவரை சுற்றி அஸ் இஸ் செக்ரட்டரியாக $60 a வீக், ஒரு வாரத்துக்கு $60 மட்டுமே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறார். புரியுதா அப்படி சொல்லி அவங்க பையன் சொல்கிறான். மாத்தா, யுவர் ஃபாதர் நெவர் கம்ப்ளைண்ட். உங்கள் அப்பா இது மாதிரி எப்பயும் கம்ப்ளைண்ட் பண்ணதில்லையே அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஜான், நோ, தேட்ஸ் ஜஸ்ட் த பிட்டி ஆஃப் இட். அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் பண்ணலன்றது தான் இப்போ கஷ்டமே. ஹீ டின்ட் கம்ப்ளைண்ட், வெல் ஹீல் ஹேவ் இஸ் சான்ஸ் டுமாரோ. ஆனால் இது வரைக்கும் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணலை, ஆனால் நாளைக்கு அவருக்கு அப்படி ஒரு சான்ஸ் இருக்குது. ஹீல் கோ அண்ட் ஸ்டாண்ட் அண்ட் வென் ஹீஸ் த்ரூ they'll put John Gresham where he won't be able to hurt anybody for a while. நாளைக்கு go on the stand means
testify during the trial, அதாவது ட்ரையல் இன் த கோர்ட் ஆஃப் லா. ஒரு கோர்ட்டில் வந்து சட்டப்படி விசாரிக்கும் போது அந்த கூண்டில் நிற்பாங்களே, விசாரணை கூண்டில், அதில் நாளைக்கு அப்பா போய் நிற்கும்போது, அண்ட் வென் ஹீஸ் த்ரூ அப்படி விசாரணை பண்ணும்போது, தே வில் புட் ஜான் கிரேஷம் வேர் ஹீ ஒன்ட் பி ஏபிள் டு ஹர்ட் எனிபடி ஃபார் அ வைல். இனிமே ஜான் கிரேஷம் வந்து மற்றவங்கள இது மாதிரி ஹர்ட் பண்ண முடியாத அளவுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். வாசன்ட் சாட்டிஸ்ஃபைட் வித் அண்டர் பேயிங் ஹிஸ் எம்ப்ளாயீஸ். அவர்கிட்ட வேலை செஞ்சவங்களுக்குலாம் எப்படி சம்பளத்தை குறைச்சி கொடுத்தாரு. ஹேட் டு ராப் இஸ் டிபாசிட்டர்ஸ். அந்த பேங்க்கில் மணி போட்ட டிபாசிட்டர்ஸுக்கெல்லாம் அதில் வந்து திருடினார். சர்வ்ஸ் ஹிம் ஜாலி வெல் ரைட். இப்போ அதுக்கு தக்க தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தேர் இஸ் த கிளிக் ஆஃப் எ latch key outside. ஈவி மேக்ஸ் ஃபார் த டோர். ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துக்கிறது வந்து அங்கே சீனை சொல்கிறாங்க. அந்த சீனில் வந்து வீட்டினுடைய டோர் latch key, அதாவது ஒவ்வொருத்தவங்களும் கீ வச்சுருப்பாங்க, அந்த திறக்கக்கூடிய சத்தம் கேட்குது. ஸோ அப்பாவை தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. ஜான் போகிறான். ஹலோ ஹலோ டேட் அப்படின்னு கூப்பிட்றான். பால்வின், ஹவ் ஆர் யூ மை பாய்? ஹீ ஷேக்ஸ் ஹேண்ட்ஸ் வித் ஜான். ஸோ இங்கே ஹவ் ஆர் யூலாம் நம்ம கேட்க மாட்டோம், ஆனால் அங்கே கேட்குறாரு ஹவ் ஆர் யூ மை பாய்? ஹீ ஷேக்ஸ் ஹேண்ட்ஸ் வித் ஜான். ஈவி ஹி கிசஸ் சார். ஸோ அவங்க பையன்கிட்ட எப்படி இருக்கிற அப்படி சொல்லி கேட்டு வர்றாரு. அவங்க பொண்ணை வந்து, அவங்க டாட்டர், அவங்க மகளை வந்து அவர் கிஸ் பண்ணுறார். ஜான், வெல் டேட், டோன்ட் யூ திங்க் இட்ஸ் அபவுட் டைம் யூ டோல்ட் அஸ் சம்திங்? அப்போ அவங்க ஜான் கேட்குறான், அப்பா இப்போ கூட நீங்கள் எங்களுக்கு டைம் ஒதுக்கி இதெல்லாம் சொல்லக்கூடாதா சொல்லி கேட்குறான். அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, டோல்ட் யூ சம்திங்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஜான். என்ன சொல்லணும், எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு அவங்க அப்பா சொல்கிறார். ஓகே ஜான், பீப்புள் ஹாவ் பீன் டாக்கிங் அபவுட் யூ, சேயிங் திங்ஸ். மக்கள்லாம் உங்களை பற்றிலாம் பேசிக்கிறாங்க, நிறையா இதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜான் சொல்கிறான். See here, let's understand better. Another senior member of the bank, Baldwin, father of John and Evie, and husband of Martha, is however believed to be honest. இங்கே நம்ம இதுவரைக்கும் அவங்க பேசின அந்த டயலாக்ஸ் கான்வர்சேஷன் வச்சு பார்க்கும்போது, இன்னொரு சீனியர் மெம்பர் ஆஃப் த பேங்க் பால்வின், அவங்க அப்பா பால்வின் வந்து இதுவரைக்கும் அவர் ஹானஸ்டாக இருந்தாருன்றது நம்பப்படுகிறது இந்த அவங்க பேசின டயலாக்ஸ் மூலமாக. ஓகே, நான் பால்வின் கேட்குறாரு, வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஜான்? அவங்க என்னென்ன மாதிரிலாம் பேசுகிறாங்க சொல்லி கேட்குறாரு. பால்வின், சாரி, யூ கேன் இமேஜின் ராட்டன் திங்ஸ் அண்ட் ஐ குட் நாட் கான்ட்ராடிக்ட் திம். அவங்க பேசுகிறதா ரொம்ப கேவலமாக இருக்குது. அதாவது பேங்க்கே மூழ்கி போனதையும், பேங்க்கில் பண்ண ஃப்ராடுத்தனத்தையும், அந்த ஃப்ராடுத்தனத்தில் அதை பேங்க்கில் தானே நீங்களும் இருக்கிறீங்க, இப்போ உங்களையும் சேர்த்து தானே வச்சு பேசுகிறாங்க. அண்ட் ஐ குட் நாட் கான்ட்ராடிக்ட் தெம், ஐ குட் நாட் ஆன்சர் தெம். அவங்களுக்கு வந்து நான் மறுப்பு சொல்லி பேச முடியல அப்படின்னு சொல்லி ஜான் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான். பால்வின், ஒய் நாட் ஜான்? ஏன் உனக்கு பேச முடியல சொல்லி கேட்குறாரு. ஏன் அவங்கள நீ மறுத்து பேச முடியல? இப்போ ஜான் சொல்கிறான், பிகாஸ் ஐ டிட் நாட் நோ. எனக்கு தெரியாது, அதனால தான் நான் பேச முடியலன்னு சொன்னேன். இப்போ பால்வின், டிட் யூ ஹாவ் டு நோ? உனக்கு அது தெரியணுமா? உனக்கு அந்த மேட்ரு தெரிஞ்சாதான் நீ மறுத்து பேசுவியா? வாசன்ட் இட் எனஃப் தட் யூ நோ யுவர் ஃபாதர்? உங்கள் அப்பாவை பற்றி உனக்கு தெரியுமே, என்னை பற்றி உனக்கு தெரியுமே, ஏன் நீ எங்கள் அப்பா அப்படி செய்ய மாட்டார், மை ஃபாதர் இஸ் ஹானஸ்ட்னு உன்னால் ஏன் மறுத்து பேச முடியாதா அப்படி சொல்லி கேட்குறாரு அவங்க அப்பா. ஜான், ஆஃப்டர் எ பாஸ், ஐ பெக் யூர் பேர்டன் சார். தயவு செய்து நீ மன்னிச்சிருங்கப்பா, என்னால் பேச முடியல சொல்கிறான். ஸோ ஆஃப்டர் தட் பால்வின், இட் வாஸ் ஒன்லி a day before the smash up that I found out what Gresham was doing. Smash up here is also the bankல நடந்த ஃப்ராடு மூலமாக பேங்க் கொலாப்ஸ் ஆனது. ஓகே, அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி கூட that I found out what Gresham was doing. கிரேஷம் என்ன தப்பு பண்ணுறன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு நாளைக்கு முன்னாடி கூட. He pauses. They are listening intently. ஸோ அவர் கொஞ்சம் பாஸ் விடுறாரு, இடைவெளி விடுறாரு, எல்லாரும் அவரை அப்படியே ஊக்கமாக கவனிக்கிறாங்க. I told him I would have to make good. He said he couldn't. நான் வந்து இதை எப்படியாவது நல்லதாக கொண்டு வரணும், இதை சரியாக முடிக்கணும், இந்த தப்பை வந்து சரியாக்கணும்னு சொன்னேன், ஆனால் அவன் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டான். அவன்றது இங்கே அந்த பேங்க் பிரசிடெண்ட். ஓகே, ஈவி. அண்ட் வாட் ஹேப்பன்ட்? அப்போ அவங்க அப்பாட்ட கேட்குறா, அப்போ என்ன நடந்துச்சு கேட்குறா பால்வின்.
I told him he would have to do the best he could, and the first step would be to close the bank. ஸோ அவரால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக அந்த காரியத்தை சரி பண்ண சொன்னேன். அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பேங்க்கை க்ளோஸ் பண்ணுறது. ஹீ டின்ட் வாண்ட் டு டூ தட். ஃபஸ்ட்டு பேங்க்கை க்ளோஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம அந்த காரியத்தை சரி பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் அதை அவன் செய்கிறதுக்கு முன் வரல மார்த்தா. பட் ஹி டிட் இட். ஆனால் இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சே சொல்கிறாங்க பால்வின். ஐ மேட் ஹிம் டூ இட். நான் தான் செய்ய வச்சேன். ஹி வாஸ் ஆங்க்ரி, வெரி ஆங்க்ரி, பட் ஐ ஹேட் த விப் ஹேண்ட். என் மேலே ரொம்ப கோபமாக தான் இருந்தான் நான் சொன்னதுக்கு. பட் ஐ ஹேட் த விப் ஹேண்ட் அப்படின்னா நான் தான் அங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணி அவனை மூட வச்சிருக்கிறேன் அந்த பேங்கை சொல்கிறான் ஈவி. த பேப்பர்ஸ் டின்ட் மென்ஷன் தட். த பேப்பர்ஸ் ஹியர் இஸ் நியூஸ் பேப்பர்ஸ். நியூஸ் பேப்பர்ஸில் வந்து இதெல்லாம் சொல்லலையே, நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி பேங்க்கை க்ளோஸ் பண்ண வச்சதெல்லாம் சொல்லலையே, மென்ஷன் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பால்வின் சொல்கிறான், ஐ டென்ட் திங்க் இட் வாஸ் நெசசரி டு டெல் தம். ஸோ இதெல்லாம் வந்து நியூஸ் பேப்பருக்கு எவிடன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார் மார்த்தா. பட் யூ லெட் யுவர் நேம் ரெஸ்ட் அண்டர் எ கிளவுட் மீன் வைல். அப்போ உங்களோட நேமும் அந்த கிளவுடுக்குள்ளே, சந்தேகப்படக்கூடிய அந்த கிளவுடுக்குள்ளே இருக்கிற மாதிரி தானே எங்களுக்கு தெரியுது அப்படி சொல்லி அந்த மார்த்தா கேட்குறா. அதுக்கு பால்வின், see here, Balvin, it will be clear tomorrow, won't it? நாளைக்கு அது clear ஆயிரும்ல இல்லையா? He pauses. Today Gresham sent for me. The trial begins in 24 hours. I am the only witness against him. He asked, you can guess what? இன்னைக்கு என்னை கிரேஷம் கூப்பிட்டு விட்டுருந்தாரு. நாளைக்கு த ட்ரையல் மீன்ஸ் அந்த குற்றவாளியை விசாரிக்கக்கூடியது, குற்றவாளி அவங்களுக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய விட்னஸ் அவங்களாம் விசாரிக்கக்கூடிய நாள் நாளைக்கு. த ட்ரையல் பிகின்ஸ் இன் 24 hours. 24 மணி நேரத்தில் அந்த விசாரணை தொடங்குது. ஐ ஆம் த ஒன்லி விட்னஸ் அகெயின்ஸ்ட் ஹிம். அவருக்கு அந்த கிரேஷம்க்கு எதிர்த்து நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஹீ ஆஸ்க்டு, அந்த கிரேஷமை தான் இங்கே ஹீன்னு கொடுத்துருக்கு. ஹீ ஆஸ்க், யூ கேன் கெஸ் வாட். கிரேஷம் என்ன கேட்டார் தெரியுமா? யூ கேன் கெஸ் வாட், உங்களால் கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன கேட்டார், என்ன கிரேஷம் இவர்கிட்ட சொல்லியிருப்பாரு, என்ன கேட்டிருப்பாரு அப்படின்றத we'll wait and we'll listen in the next video. Okay, we'll continue this in the next video. Until then, you just read this what we have learned today. You read it, and then today's homework you must do. See his page number 70. Page number 70 we have seen here in celebration of being alive. Pathom celebration of being alive, that lesson, third lesson. You have to see here page number 71 in your book, and then write the task 3C paragraph. Describe the Grand Prix at Cape Town's Red Cross Children's Hospital. Okay, that paragraph, only one paragraph you must write. Okay, describe the Grand Prix at Cape Town's Red Cross Children's Hospital. Learn and write down this paragraph without copying and send it to me through WhatsApp. Okay, then we'll meet you in the next video. Thank you.